அசாம், கேரளம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 3 மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தில் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படக்கூடிய வகையில் பல்வேறு மத்திய தேர்தல் பார்வையாளர்களையும் கடந்த மாதம் தேர்தல் ஆணையம் நியமித்திருந்தது. இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் நியமிக்கப்பட்ட தேர்தல் பார்வையாளர்களோடு தேர்தல் ஆணையம் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றை நடத்தியது. மொத்தம் 3 மாநிலங்களுக்கும் சேர்த்து 282 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு இன்று தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் எந்த விதமான அச்சுறுத்தலும் வன்முறையிலும் இல்லாமல் நேர்மையாகவும் நியாயமாகவும் அதே போல ஒரு ஃபெஸ்டிவல் மூட், அதாவது ஒரு திருவிழா கொண்டாட்டத்தில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு தேர்தல் பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள் தங்களுடைய தொலைபேசி எண்களை அனைவருக்கும் தெரியும்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும், அதன் மூலம் யாரேனும் புகார் தெரிவித்தால் அவர்கள் எந்த இடத்தில் வந்து புகார் தெரிவிக்கலாம், வேட்பாளர்கள் எங்கே அவர்களை வந்து அணுகலாம், பொதுமக்கள் எங்கே அணுகலாம் என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இவர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், அப்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் ஏதாவது விதிமுறை மீறல் காணப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தேர்தல் பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு முறையான அந்த ட்ரைனிங் பயிற்சி என்பது வழங்கப்பட்டிருக்கிறதா, இந்த கைகளில் விரல்களில் வைக்கப்படுகின்ற அந்த அழியாத மை முறையாக அது வைக்கப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருப்பதோடு, வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குறைந்தபட்ச வசதிகள் கட்டாயம் இருப்பதை இவர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும், வாக்காளர்களுக்கான மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டி உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வெப்காஸ்டிங் கட்டுப்பாட்டு அறை முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும், அனைத்து விஷயங்களையும் உன்னிப்பாக கண்காணித்து தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் பார்வையாளர்களுக்கு ஆணையம் தற்போது அறிவுறுத்தி இருக்கிறது.